சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிள்ளையானின் அடிப்படை உரிமை மீறல் மனு மீதான விசாரணை நிறைவு, தீர்ப்பும் ஒத்திவைப்பு. அமெரிக்காவினால் வழங்கப்பட்ட உலங்கு வானூர்திகள் இலங்கையில் 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்த திட்டம். இந்திய உயர்தானிகள் யாழ்ப்பாணம் பயணம், அச்சுவேலி கைத்தொழில் பேட்டைக்கும் களப்பயணம். இலங்கையில் சமையல் எரிவாயுவின் விலை உயரும் சாத்தியம், நாளை மறுதினம் வெளியாக உள்ள அறிவிப்பு. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அண்ணாமலை வெளியேறியதாக தகவல், தனிக்கட்சி ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவிப்பு. அமெரிக்காவிற்கு எதிராக போர் வெடிப்பதை தடுக்க முடியாது, ஈரான் மூத்த ராணுவ அதிகாரி எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனு தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளன. இதனையடுத்து குறித்த மனு மீதான தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு திணைக்களம் தன்னை உரிய காரணமின்றி கைது செய்து தடுத்து வைத்துள்ளதாக தெரிவித்து பிள்ளையான் அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்துள்ளார். எந்தவித காரணமுமின்றி தம்மை கைது செய்து தடுப்பு காவலில் வைத்துள்ளமை சட்டவிரோதமானது என பிள்ளையான் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இதனால் தனது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு அவர் நீதிமன்றத்தை கோரியுள்ளார். குறித்த வழக்கு தொடர்பான வாய்மொழி சமர்ப்பணங்களின் விசாரணைகள் இன்று நிறைவடைந்த நிலையில் வாத பிரதிவாதங்கள் நிறைவடைவதை தொடர்ந்து உயர் நீதிமன்றம் தனது தீர்ப்பை பிறிதொரு திகதிக்கு ஒத்திவைத்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் காணாமலாக்கப்பட்ட லலித்குமார், வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் தொடர்பில் நிகழ்நிலையில் சாட்சியம் அளிக்க அப்போதைய ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவிற்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. இந்த நிலையில் லலித் மற்றும் குகன் ஆகியோருக்கு என்ன நடந்தது என்பதை கோட்டாபய ராஜபக்ச நீதிமன்றில் தெரிவிக்க வேண்டுமென்று எதிர்பார்ப்பதாக லலித் வீரராஜ்யத்தின் தந்தை தெரிவித்துள்ளார். சர்வதேச மனித உரிமைகள் தினமான டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி யாழ்ப்பாண நகரில் நடத்த திட்டமிட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டத்தை ஒழுங்கமைப்பதில் ஈடுபட்டிருந்த லலித்குமார், வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தர் ஆகியோர் ஆவரங்கால் பகுதியில் வைத்து காணாமலாக்கப்பட்டனர். இதனையடுத்து லலித் மற்றும் குகன் ஆகியோரின் உறவினர்களால் ஆள்கொணர்வு மனு கடந்த 2012ஆம் ஆண்டு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணையின் போது இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட சாட்சிகளை விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றக்கு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி விசாரணைகள் ஆரம்பமாகின. குறித்த வழக்கு விசாரணைகளின் போது கடந்த 2017ஆம் ஆண்டு மனுவின் சாட்சியாளர்கள் பட்டியலில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவின் பெயர் இணைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோட்டாபய ராஜபக்சவை மன்றில் தோன்றி சாட்சியம் அளிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. பாதுகாப்பு காரணங்களால் தன்னால் யாழ்ப்பாணம் வர முடியாது என தொடர்ச்சியாக கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்து வந்தார். இந்த நிலையில் வழக்கு விசாரணைகளின் போது கோட்டாபய ராஜபக்ஷ நிகழ்நிலை ஊடாக தோன்றி மன்றில் சாட்சியம் அளிக்க தனது சட்டத்தரணிகள் ஊடாக மன்றில் விண்ணப்பம் செய்தார். இதனையடுத்து கோட்டாபய ராஜபக்ஷ யாழ்ப்பாணம் வருகை தருவதில் உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் தொடர்பில் சத்திய கடதாசியை மன்றில் சமர்ப்பிக்குமாறு மன்று உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த வழக்கு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கோட்டாபய ராஜபக்ஷ நிகழ்நிலை ஊடாக மன்றில் தோன்றிய தனது சாட்சியங்களை பதிவு செய்ய மன்று அனுமதித்துள்ளது. என் மகன் பேர் வீரராஜ லலித்குமார். இன்னைக்கு என் மகன் காணாமல் போயிட்டு யாழ்ப்பாணத்தில் வெள்ளை வேனில் தூக்கி இன்னைக்கு 14 வருஷமாக ஆச்சு. நாங்கள் 14 வருஷம் இந்த மாதிரி வழக்குக்கு போய்கிட்டு தான் இருக்கிறோம். கொழும்புல வழக்கு போணுச்சு, யாழ்ப்பாணத்தில் வழக்கு கொழும்புக்குள்ள ஆச்சு, யாழ்ப்பாணத்தில் இந்த மாதிரி வழக்கு வந்துக்கிட்டு இருந்து கோட்டாபய ராஜபக்ச அவர் அந்த நேரத்தில் இருந்தார் ஆலக்ஸா லேகாமா. அவரை தான் நீதிமன்றத்துக்கு வந்து சாட்சி சொல்கிறதுக்கு அவர் வரமாட்டேங்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கி
நீதிமான் சொன்னார் இன்னொரு நாளைக்கு ஒரு டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த டேட்டுக்கு கட்டாயமாக வந்து எங்களுக்கு இதுக்கு பதில் ஒன்று சொல்லுவார்னு சொல்லி நீதிபதி சொன்னார். அதை கேட்டுக்கிட்டு நாங்கள் இன்றைக்கி போகிறோம். இன்னொரு நாளைக்கு வந்து அவர் சாட்சி சொல்லணும்னு நாங்கள் நம்புகிறோம். கட்டாயமாக அவர் சொல்லி கோட்டாபய ராஜபக்ச வந்து சாட்சி சொல்லி ஆகணும், எங்களுக்கு நடந்தது என்னன்னு சொல்லி ஆகணும். அதுதான் உண்மை. அமெரிக்கா அரசாங்கத்தினால் ஸ்ரீலங்கா விமானப்படைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட 10 TH-57C ரேஞ்சர் பன்முக பயன்பாட்டு உலங்கு வானூர்திகள் இலங்கையை சென்றடைந்துள்ளன. ஸ்ரீலங்கா விமானப்படைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டு 10 TH-57C ரேஞ்சர் பன்முக பன்மாட்டு உலங்கு வானூர்திகள் தற்போது ரத்மலானி விமானப்படை தளத்தில் கட்டமைப்பு மாற்றங்களுக்கும் தொழில்நுட்ப தயாரிப்புகளுக்கும் உட்படுத்தப்பட்டு வருகின்றன. தேவையான ஆய்வுகள் உள்ளிட்ட நடவடிக்கைகள் நிறைவடைந்த பின்னர் உத்தியோகபூர்வமாக சேவையில் இணைக்கப்பட உள்ளன. குறித்த உலங்கு வானூர்திகள் ஸ்ரீலங்கா விமானப்படையின் பயிற்சி திறனை வலுப்படுத்தும் அதே வேளையில் பரந்தளவிலான தேசிய தேவைகளுக்கு ஆதரவளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விமான பயிற்சி, மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண பணிகள், தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் மற்றும் ஸ்ரீலங்கா விமானப்படையால் மேற்கொள்ளப்படும் மற்ற பொது சேவை கடமைகளுக்கும் பயன்படுத்தப்பட உள்ளன. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா யாழ்ப்பாணம் கீரிமலை நகுலேஸ்வர ஆலயத்திற்கு விஜயம் செய்து இந்தியாவின் நிதியுதவியுடன் அமைக்கப்பட்ட குடிநீர் திட்டத்தை திறந்து வைத்துள்ளார். குறித்த நிகழ்வில் வடக்கு மக்களுடனான இந்தியாவின் வரலாற்று ரீதியான உறவு மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து உயர்ஸ்தானிகர் மகிழ்ச்சி வெளியிட்டதுடன் இந்திய துணை தூதுவர் அச்சுவேலி கைத்தொழில்பேட்டைக்கும் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ்யா இன்று கீரிமலை நகுலேஸ்வரர் ஆலயத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இதன்போது இந்தியாவின் நிதியுதவியுடன் அமைக்கப்பட்ட சுமார் 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான குடிநீர் தாங்கியினை திறந்து வைத்துள்ளார். குறித்த பயணத்தில் வடக்கு மாகாண ஆளுநர் ந. வேதநாயகன், யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதுவர் சாய் முரளி ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். வடக்கு மக்களுடன் இந்தியா கொண்டுள்ள வரலாற்று ரீதியான உறவு தொடர்பில் கருத்து தெரிவித்ததுடன் இந்த பகுதி மக்களுக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் செயற்றோட்டங்களை மிகவும் மகிழ்ச்சியுடன் நடைமுறைப்படுத்துவதாக இந்திய உயர்ஸ்தானிகர் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து இந்திய துணை தூதுவர் அச்சுவேலி கைத்தொழில் பேட்டையையும் பார்வையிட்டுள்ளார். இலங்கையில் ஜூன் மாதத்திற்கான எரிவாயு விலை திருத்தம் குறித்த அறிவிப்பு நாளை மறுதினம் வெளியிடப்படும் என்று லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் ஜூன் மாதம் 5ஆம் தேதி எரிவாயு விலையை திருத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. மாதாந்த எரிவாயு விலை திருத்தத்திற்கு தேவையான அறிக்கைகள் தற்போது நிதி அமைச்சிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் இறுதி அறிக்கை நாளை மறுதினம் கிடைக்கப்பெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. உலக சந்தையில் நிலவும் விலை நிலவரங்களுக்கு அமைய இம்முறை எரிவாயு விலையை திருத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் லிட்ரோ நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. எவ்வாறாயினும் கடந்த மாதம் லிட்ரோ எரிவாயு விலையில் இந்த மாற்றத்தையும் மேற்கொள்ளாமல் இருக்க தீர்மானித்ததாகவும் லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. வவுனியா மாநகர சபை தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தடை உத்தரவு நீக்கி உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. வவுனியா மாநகர சபையின் முதல்வர் பிரதி முதல்வரின் செயற்பாடுகளுக்கான மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் தடை உத்தரவு வழங்கப்பட்டிருந்தது. இது தொடர்பில் மாநகர சபையின் முதல்வர் சார்பில் எம். ஏ. சுமந்திரனும் பிரதி முதல்வர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி நிசாம் காரியபுரம் உயர்நீதிமன்றத்தில் குறித்த தடைக்கு எதிராக வழக்கை தாக்கல் செய்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் குறித்த வழக்குக்கான தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் முதல்வர் தலைமையிலான மாநகர சபை இயங்குவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவு நீக்கி இடைக்கால தடை உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முதல்வர் தலைமையில் சபை இயக்குவதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் பிரதி முதல்வர் தொடர்பான இடைக்கால தடை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டு வருகிறது. எனினும் பிரதி முதல்வர் ராஜினாமா கடிதத்தை வழங்கினால் அதனை ஏற்றுக்கொள்வதற்கான அனுமதியையும் உயர் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் எதிர்வரும் 19ஆம் தேதி மாநகர சபை தொடர்பான இறுதி தீர்ப்பு வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பில் சாட்சியமளிக்க வருமாறு ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அச்சகுலரத்ன மற்றும் சட்டத்தரணி உதார முகந்திரம் ஆகியோருக்கு அழைப்பாணை அனுப்ப கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் கையடக்க தொலைபேசியை அமெரிக்காவின் ஆப்பிள் நிறுவனத்திற்கு அனுப்பி வைப்பதற்கு நீதி அமைச்சினூடாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு இன்று நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதன்போது மரணமடைந்தவரின் வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட பச்சை நிற பட்டியை அரசாங்கம் ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி வைப்பதற்கு குற்றப்புலனாய்வு பிரிவு விடுத்த கோரிக்கைக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சாட்சிய சட்டத்தின் 126ஆம் பிரிவு
பிரிவின் பிரகாரமும் உயர் நீதிமன்ற சட்ட இலக்கம் 31 விதிகளின் பிரகாரமும் மரணமடைந்த கபில சந்திரசேனவிற்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்கள் அனைத்தும் அல்லது அவரது ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அரச குலரட்ன மற்றும் சட்டத்தரணி உதாறு முகந்தரம் ஆகியோருக்கு வழங்கப்பட்ட எழுத்து மூலம் அல்லது வாய்மொழி விடயங்களை வெளிப்படுத்த வேண்டாம் என தீர்மானித்ததாக நீதவான் தனது உத்தரவின் போது தெரிவித்துள்ளார். 19 மற்றும் 20வது சாட்சிக்கு அழைப்பாணை விடுத்த நீதவான் குறித்த இரு சாட்சிகளையும் எதிர்வரும் 5ஆம் தேதியும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவிட்டதுடன் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளார். இலங்கையில் வறுமையை ஒழித்து கிராமிய அபிவிருத்தியை மேம்படுத்தும் பிரஜாசக்தி வேலை திட்டத்தின் கீழ் திருகோணமலை தம்பலகாமம் கள்ளிமேடு பகுதியில் 1.5 மில்லியன் ரூபாய் செலவிலான விவசாய வடிகால் கால்வாய் புனரமைப்பு திட்டம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் வறுமையை ஒழிக்கும் நோக்கில் மக்களின் வரிப்பணத்திலிருந்து 25,000 மில்லியன் ரூபாய் செலவில் நாடு தழுவிய ரீதியில் கிராமிய அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற வாசகத்திற்கு அமைவாக வறுமையை ஒழித்து அபிவிருத்தியை மேம்படுத்தும் பிரஜாசக்தி வேலை திட்டத்தின் கீழ் குறித்த செயற்றூட்டங்கள் செயற்படுத்தப்படுகின்றன. இதன் அடிப்படையில் திருகோணமலை மாவட்டத்தின் 11 பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள 230 கிராம சேவகர் பிரிவுகளின் அபிவிருத்திக்காக மொத்தமாக 639.63 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு கட்டமாக தம்பலகாமம் கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட கள்ளிமேடு பகுதியில் நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமல் இருந்த விவசாய வடிகால் கால்வாயை புனரமைக்கும் திட்டம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சுமார் 1.5 மில்லியன் ரூபாய் செலவில் விவசாயிகள் நலன் கருதி குறித்த திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. தம்பலகாமம் பிரதேச செயலாளர் கே சதிசேகரன் தலைமையில் நடைபெற்ற குறித்த அங்குரார்ப்பண நிகழ்வில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். அத்துடன் திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் WGM கேமந்தகுமார் பிரஜா சக்தி அமைப்பின் தலைவர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்களும் பொதுமக்களும் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் தேசிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் வளமான நாடு அழகான வாழ்க்கை சமூக சக்தி வேலை திட்டத்தின் கீழ் வவுனியா கந்தபுரம் கிராமத்தில் நெல் உலர்த்தும் தளம் மற்றும் களஞ்சிய சாலை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு இன்று இடம்பெற்றுள்ளது. கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சர் நிதி ஒதுக்கீடு மற்றும் வழிகாட்டலின் கீழ் வவுனியா கந்தபுரம் கிராமத்தில் நெல்லுலர்த்தும் தளம் மற்றும் களஞ்சிய சாலை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. குறித்த நிகழ்வில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் மற்றும் வவுனியா பிரதேச செயலாளர் பிரதாபன் ஆகியோர் முதன்மை விருந்தினர்களாக கலந்து கொண்டு அடிக்கலை நாட்டி வைத்தனர். குறித்த விழாவில் பிரதேச செயலக திட்டமிடல் பணிப்பாளர் கிராம உத்தியோகத்தர்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் கந்தபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்களின் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். குறித்த திட்டத்தின் மூலம் அந்த பகுதி விவசாயிகளின் நீண்டகால தேவையாக இருந்து நெல் உலர்த்துதல் மற்றும் பாதுகாப்பு களஞ்சியப்படுத்துதல் போன்ற பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அண்ணாமலை பதவி விலகியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் அது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் இதுவரை வெளியாகவில்லை. பாரதிய ஜனதா கட்சியில் தனக்கு பதவி ஏதும் வழங்கப்படாததால் அதிருப்தியில் உள்ள அண்ணாமலை தனியாக கட்சி தொடங்க உள்ளதாக தகவல்கள் பரவியது. இந்த சூழ்நிலையில் அவரை பாஜக மேலிட பேச்சுவார்த்தைகள் அழைத்த நிலையில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்திப்பதற்காக நேற்று சென்னையில் இருந்து விமானத்தில் அண்ணாமலை டெல்லி புறப்பட்டு சென்றார். இந்த நிலையில் இன்று பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனை சந்தித்து அண்ணாமலை பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அதன்போது பாஜகவிலிருந்து விலகுவதற்கான கடிதத்தை கட்சித் தலைவர் நிதின் நபீனிடம் ஒப்படைத்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. எனினும் அது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் இன்னும் வெளியாகவில்லை. அமெரிக்காவுடனான தனது மறைமுக பேச்சுவார்த்தைகளை ஈரான் இடைநிறுத்தியுள்ளதாக செய்திகள் தற்போது வெளியாகியுள்ள நிலையில் அமெரிக்காவுக்கு எதிரான போர் மீண்டும் வெடிப்பது தவிர்க்க முடியாத ஒரு விடயம் என்று ஈரானின் மூத்த ராணுவ அதிகாரி எச்சரித்துள்ளார். அமெரிக்காவிற்கு எதிரான போர் மீண்டும் வெடிப்பது தவிர்க்க முடியாத ஒரு விடயம் என இன்று ஈரானின் மூத்த ராணுவ அதிகாரி எச்சரித்துள்ளமை இந்த போரை அமெரிக்கா கைவிட்டாலும் ஈரான் கைவிடாது போலுள்ளதான ஒரு பரபரப்பு தோற்றப்பாட்டை உருவாக்கியுள்ளது. முன்னர் அமெரிக்க அரசு தலைவர் தான் இப்படி எச்சரிக்கும் நிலையில் இப்போது அதே பாணியில் ஈரானிய எச்சரிக்கை வந்துள்ளது. ஈரான் முழுமையாக சரணடைய வேண்டும் என அமெரிக்கா கூறுவதால் அதற்கு ஈரானிய தேசம் ஒருபோதும் அடிபணியாது என குறிப்பிட்ட கதம்
அலன்பியா கூட்டுப்படையின் துணை தளபதி முகமது ஜாஃபர் அசாதி இதனால் போர் தவிர்க்க முடியாதது என்றும் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஈரான் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை இடைநிறுத்தியுள்ளதான செய்திகள் குறித்து கருத்து தெரிவித்த டொனால்ட் ட்ரம்ப் இதுகுறித்து ஈரான் அமெரிக்காவிற்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை என்றும் ஈரான் மௌனம் காப்பது அதற்கு மிகவும் நல்லதென தான் நினைப்பதாகவும் குறிப்பிட்ட நிலையில் அமெரிக்காவிற்கு எதிரான போர் மீண்டும் தொடங்குவது தவிர்க்க முடியாது என்று ஈரானின் மூத்த ராணுவ அதிகாரி என்று தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிள்ளையானின் அடிப்படை உரிமை மீறல் மனு மீதான விசாரணை நிறைவு, தீர்ப்பும் ஒத்திவைப்பு. அமெரிக்காவினால் வழங்கப்பட்ட உலங்கு வானூர்திகள் இலங்கையில் 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்த திட்டம். இந்திய உயர்தானிகள் யாழ்ப்பாணம் பயணம், அச்சுவேலி கைத்தொழில் பேட்டைக்கும் களப்பயணம். இலங்கையில் சமையல் எரிவாயுவின் விலை உயரும் சாத்தியம், நாளை மறுதினம் வெளியாக உள்ள அறிவிப்பு. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அண்ணாமலை வெளியேறியதாக தகவல், தனிக்கட்சி ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவிப்பு. அமெரிக்காவிற்கு எதிராக போர் வெடிப்பதை தடுக்க முடியாது, ஈரான் மூத்த ராணுவ அதிகாரி எச்சரிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.